கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவுவதால் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அனீஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். கேரளாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்பட்டதை தொடர்ந்து கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு வரும் கனரக வாகனங்களுக்கு மாநில எல்லை பகுதியான படந்தாலுமூடு சோதனை சாவடியில் கிருமி நாசினி தெளித்த பின்புதான் மாவட்டத்துக்குள் நுழைய அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. குறிப்பாக கேரளா மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு என்பது கண்டறிந்ததை தொடர்ந்து இந்நோய் தமிழகத்தில் பரவுவதை தடுக்கும் வகையில் மாநில எல்லை ஒட்டிய பகுதிகளில் மாவட்டங்களில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லைகளில் உள்ள நுழைவாயில் பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையில் ஊழியர்கள் நியமித்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான படந்தாலுமூடு சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறை ஊழியர்கள் பணியில் நியமிக்கப்பட்டு கேரளாவில் இருந்து பாரம் ஏற்றி வரும் கனரக வாகனங்கள் மற்றும் பாரம் இறக்கி திரும்ப வரும் வாகனங்களின் டயர்களில் கிருமி நாசினி என்பதை தெளித்த பின்புதான் மாவட்டத்திற்குள் நுழைய அனுமதிக்கின்றனர். குறிப்பாக இந்த வாகனங்களை ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு காய்ச்சல் அது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை கண்காணித்து அதற்கு பின்புதான் இந்த வாகனங்கள் மாவட்டத்திற்குள் நுழைய அனுமதி வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அனீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.